ஆமா. எத்தன நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி கட்டுறீங்க? என்னென்ன இடுபொருள் வந்து அதுக்கு தர்றீங்க? இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா, தர வழியா ஏற்கனவே புழுதி ஓட்டுக்குள்ளே பலதானியம் விதைச்சு தான் மடைக்கு உழுவுறோம். ஆ. அதுல எல்லா தேவையான சத்துக்களும் கிடைச்சிருது. என்னென்ன தானியங்கள் விதைக்கிறீங்க? பலதானியத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எண்ணெய் வித்துக்கள்ல 4, ம். சிறுதானியத்தில 4, ம். பாசன திரவத்தில 4, பயிர் வகைகள் 4 வகை. இந்த ம். மாரி சேர்த்து ஒரு 20லேருந்து 24 கிலோ வளர்த்து, அத ம். வளர்த்து என்ன பண்ணுவோம், மடைக்கு உழுது மணிலா போட்டுட்டு வந்துருவோம். எல்லா சத்துக்களும் அதிலேயே கிடைச்சிரும். ம். ஆனா சத்துக்கள் கிடைக்கும். இருந்தாலும் நாங்க இடுபொருள், ஜீவாமிர்தம், ஆ அமுத கரைசலுங்கிற ஜீவாமிர்தம் 2 ஒண்ணு தான். அது ம். இல்லாத பஞ்சகாவியா கீழ குடுப்போம். எப்பயாவது ஒரு வாட்டி மீன் அமிலம் கொஞ்சம் மேல தெளிப்போம். ம். ம். தண்ணீன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 45 நாள் வரைக்கும் முளப்பு திறன்ல இருந்து 45 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட வச்சு தண்ணி கட்டணும். அது ஓ! பட்டத்த பொறுத்து தான். ம். இப்போ இப்போ இந்த கார்த்திகை பட்டத்த பத்தி சொல்லணும்னா, ஒரே ஒரு தண்ணி தான் கட்டியிருக்கோம். ம். எப்போ 45